கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. இந்த காலை வேளையிலே இந்த ஆகஸ்ட் மாதம் 1ஆம் தேதி நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்த வார்த்தையை தியானிக்க கிருபை செய்வாராக. கடந்த 7 மாதங்களும் நம்மளை கண்மணி போல் பாதுகாத்து இந்த 8ஆம் மாதத்திலே பிரவேசிக்க செய்த தயவுக்காய் கர்த்தருக்கு கோடான கோடி ஸ்தோத்திரங்களை செலுத்துகிறேன். 2 சாமுவேல் 7ஆம் அதிகாரம் 29வது வசனத்தை கர்த்தர் இந்த மாதம் நமக்கு வாக்குத்தத்தமாய் கொடுக்கிறார். இப்பொழுதும் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக இருக்கும்படி அதை ஆசீர்வதித்தருளும். கர்த்தராகிய ஆண்டவராகிய தேவரீர் அதை சொன்னீர். உம்முடைய ஆசீர்வாதத்தினால் உமது அடியானின் வீடு என்றென்றைக்கும் ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக. தாவீது ஆலயத்தை கட்ட வேண்டும் என்று நிர்ணயித்த போது கர்த்தர் அந்த ஆலயத்தை கட்டக்கூடிய ஒரு சிலாக்கியத்தை சாலமோனுக்கு தந்து தாவீதுக்கு உனக்கு ஒரு வீட்டை கட்டி தருவேன் என்று சொல்லுகிறார். அந்த வாக்குத்தத்தத்தை கிடைத்த உடனே அவன் ஆண்டவரிடத்திலே தைரியமாக விண்ணப்பிக்கிறான். அவன் சொல்லுகிற ஒரு வார்த்தை, உமக்கு ஆண்டவராகிய நீர் எனக்கு கொடுக்கப்படுகிற அந்த வீடானது உமக்கு முன்பாக எப்பொழுதும் ஆசீர்வாதத்தினால் நிறைந்து அதை நிலை நிற்பதாக. இந்த மாதம் நாம் ஜெபிக்க போகிறோம். ஆண்டவரே, எங்களுடைய வீடு உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே இந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டிருப்பதாக, உம்முடைய ஆசீர்வாதத்தினாலே இது நிலை நிற்பதாக என்று சொல்லும் போது கர்த்தர் இந்த மாதம் அநேக ஆசீர்வாதங்களினால் உங்கள் குடும்பங்களை ஆசீர்வதிப்பதை உங்கள் கண்கள் காணும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். 2 சாமுவேல் 6ஆம் அதிகாரம் 11-12 வாசிக்கும் போது ஒரு வீட்டை குறித்து நாம் தியானிக்க போவோம். அது ஓபேத் ஏதோமின் வீடு. 6:11-12 வாசிக்கும் போது, அதை தன்னிடத்தில் தாவீதின் நகரத்தில் கொண்டு வர மனதில்லாமல் கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டில் கொண்டு போய் வைத்தார். கர்த்தருடைய பெட்டி கீத்தியனாகிய ஓபேத் ஏதோமின் வீட்டிலே 3 மாதம் இருக்கையில் கர்த்தர் ஓபேத் ஏதோமையும் அவன் வீட்டார் அனைவரையும் ஆசீர்வதித்தார். தேவனுடைய பெட்டி நிமித்தம் கர்த்தர் ஓபேத் ஏதோமின் வீட்டையும் அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார் என்று தாவீது ராஜாவுக்கு அறிவிக்கப்பட்டது. அப்பொழுது தாவீது தேவனுடைய பெட்டியை ஓபேத் ஏதோம் வீட்டிலிருந்து தாவீது நகரத்திற்கு மகிழ்ச்சியோடு கொண்டு வந்தார். ஹல்லேலூயா. இந்த கால வேளையிலே கர்த்தர் ஒரு வீட்டை மிக அதிகமாய் ஆசீர்வதித்தார். அந்த யார் வீடு என்றால் ஓபேத் ஏதோம் வீடு. ஓபேத் ஏதோம் யார் என்று சொல்லப்பட்டால் ஒரு அந்நியன். அவன் ஒரு பாடி கார்டு, ஒரு செக்யூரிட்டி ஆபீசராய் தாவீதுக்கு காணப்பட்டான். அந்த அமினதாப் வீட்டிலே உடன்படிக்கை பெட்டி 20 வருஷம் இருந்தது. முதல் அது பெலிஸ்தியர் கையில பிடிக்கப்பட்டது. பெலிஸ்தியர் அந்த பெட்டி இருந்தது நிமித்தம் அநேக வாதைகள் வந்தது நிமித்தம் அதை கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக கொண்டு வந்து தாகோன் கோவிலிலே வைத்தார்கள். தாகோன் கோவிலில வைக்கும் போது அந்த தாகம் தலைகீழாக விழுந்து கிடந்தது. திரும்ப அதை நிமிர்த்தி வைத்தார்கள். திரும்ப அது சிதறி போய் கிடந்தது. அதை பயந்து அவர்கள் ஒரு ரதத்தின் மேல் ஏற்றி அதை அனுப்பும் போது அது அமினதாப் வீட்டுக்கு வந்து சேர்ந்தது. 20 வருடம் அமினதாப் வீட்டு இருந்தது. அமினதாப் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அப்பொழுது அமினதாப் வீட்டிலிருந்து தாவீது தன்னுடைய இடத்திற்கு கொண்டு வருவதற்காக பிரயாசப்பட்ட போது அதை ரதத்திலே வைத்து ஓட்டி கொண்டு வருகிறார். அந்த மாடு மிரண்டது. அந்த கீதவாத்தியர்களுடைய சத்தத்தை கேட்டு மிரளும் போது அந்த மாடு இடறுகிறது, பெட்டி விழுந்து விடுமோ என்று சொல்லி ஊசாவை தொட்டான். ஊசா தொட்டது நிமித்தம் தேவன் ஊசாவை அடித்தார். இது நம்ம பின்னாலே பார்க்கலாம். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆனால் தாவீது உடனே பயந்து அந்த பெட்டியை எடுத்து கீத்தியனாகிய ஓபேத் ஏதோம் வீட்டிலே வைத்து விட்டார். அவன் ஒரு செக்யூரிட்டி ஆபீசரா இருந்தது நிமித்தம், ஒரு வேலைக்காரனா இருந்தது நிமித்தம் அவன் தாவீதுக்கு மறு உத்தரவு எதுவும் சொல்லாமல் அந்த பெட்டியை தன் வீட்டிலே வைத்தான். அந்த பெட்டி 3 மாதம் அவன் வீட்டிலே இருந்தது நிமித்தம் அவன் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. அவனுக்கு வீட்டார் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதித்தார். 3 காரியங்கள் இந்த மாதம் கர்த்தர் உனக்கு செய்வார். உன்னை ஆசீர்வதிப்பார், உன் வீட்டாரை ஆசீர்வதிப்பார், உனக்கு உண்டான எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். கீத்தியனாகிய ஓபேத்தை ஆசீர்வதித்தார். அவன் வீட்டார் அனைவரையும், கிட்டத்தட்ட 62 பேர் இருந்தார்கள், ஆசீர்வதித்தார். அவருக்கு உண்டான எல்லாவற்றையும் ஆசீர்வதித்தார். அந்த ஆசீர்வாதத்திற்கு காரணம் என்ன என்று சொல்லி பார்க்கும்போது, அந்த உடன்படிக்கை பெட்டிக்குள்ளே இருந்த கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் அந்த மன்னா, 2வது ஆரோனின் தளிர்த்த கோல், 3வது கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக அந்த கற்பலகைகள், இது இருந்தது நிமித்தம்
அவன் ஒவ்வொரு நாளும் ஆண்டுடைய சமூகத்திலே அந்த மன்னா அதிகாலையிலே கிடைக்கக்கூடிய ஒரு மன்னா, அந்த மன்னாக்காக நாம் காத்திருக்க வேண்டும் என்று சொல்லி அவன் ஜெபித்தது நிமித்தம் அந்த மன்னாவுக்காக அவன் காத்திருந்தான். கர்த்தர் அந்த மன்னாவை அவனுக்கு வருஷித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அந்த மன்னாவுக்காக அதிகாலையில எழும்பி அந்த குடும்பம் தேவ சமூகத்திலே காத்திருந்தார்கள். இரண்டாவது, ஆரோனின் தளிர்த்த கோல். அவர்கள் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் வாழ்ந்தார்கள். இனி நாம் இந்த பாரம்பரியங்களை நாம் அனுசரிக்க கூடாது. நம்ம வீட்டிலே தேவனுடைய பெட்டி இருக்கிறது, தேவனுடைய பிரசன்னம் இருக்கிறது. நாம் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சந்ததியாய் நாம் இன்றைக்கு காணப்பட வேண்டும். அதனால் நம்ம வீட்டிலே ஒரு சாட்சியின் வாழ்க்கை காணப்பட வேண்டும் என்று சொல்லி அந்த ஆரோனின் தளிர்த்த கோல் பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு கோலாய் இருந்தது நிமித்தம் அவர்கள் சாட்சியோடு ஜீவிக்க கர்த்தர் கிருபை செய்தார்கள். கடைசியாய் பலகைகள், அந்த பிரமாணங்கள் காணப்பட்டது. அந்த வேத வசனத்தை வாசித்து அவர்கள் தேவனோடு இசைந்து வாழ்கிற ஒரு வாழ்க்கை வாழ்ந்தது நிமித்தம் கர்த்தர் அவருடைய குடும்பத்தை ஆசீர்வதித்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து இந்த வாரம் முழுவதும் ஓபேத் ஏதோமுடைய வீட்டின் காரியங்களை குறித்து நாம் தியானிப்போம். ஹல்லேலூயா. இந்த காலவெளியிலே கூட இந்த நாளிலே கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற ஒரு வாக்குத்தத்த வசனம் என்னவென்றால், அவர் உன்னை ஆசீர்வதிக்க போகிறார். இந்த மாதம் உன் குடும்பத்தை ஆசீர்வதிக்க போகிறார். உன் குடும்பத்தில் உள்ள எல்லாவற்றையும் ஆசீர்வதிக்க போகிறார். எப்படி ஆசீர்வதிப்பார்? நீ அதிகாலையில எழும்பி தேவ மன்னாவுக்காக காத்திருக்கும் போது, பிரித்தெடுக்கப்பட்ட ஒரு சாட்சியின் வாழ்க்கையை நீ வாழும்போது, மூன்றாவது, தேவனுடைய வசனத்தை அனுதினமும் நீ தியானிக்கும் போது கர்த்தர் உங்கள் வாழ்க்கையை விசேஷித்த விதத்திலே ஆசீர்வதிப்பார். தொடர்ந்து நாம் இந்த வாரம் முழுவதும் ஓபேத் ஏதோம் வீடு எப்படி ஆசீர்வதிக்கப்பட்டது என்று தியானிக்க கர்த்தர் நமக்கு அனுகிரகம் செய்வாராக. எங்களை அதிகமாய் நேசிக்கிற நல்ல தகப்பனே, இந்த காலை வேளையிலும் அப்பா, ஓபேத் ஏதோம் வீடு ஆசீர்வதிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோமே. ஆண்டவரே, ஏசப்பா, அந்த வீடு என்றென்றைக்கும் உமக்கு முன்பாக நிலை நிற்க அவனை ஆசீர்வதித்தி, அவன் குடும்பத்தாரை ஆசீர்வதித்தி, அவனுக்கு உண்டான எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதித்தீர். அதற்கு காரணம் அவன் அதிகாலையிலே தேவனை தேடினான். அந்த மன்னா இருந்தது என்று அறிந்து அந்த மன்னாவின் ரகசியத்தை அறிந்தானப்பா. ஆண்டவரே, தனக்கு சாட்சியுள்ள ஒரு வாழ்க்கையை வாழ கர்த்தர் அவனுக்கு கிருபை பாராட்டினீர். அவன் வசனத்தை தியானித்தது நிமித்தம் கர்த்தாவே, அந்த வீடு ஆசீர்வதிக்கப்பட்டது. 3 மாதம் அந்த வீடு அபரீத விதமாய் ஆசீர்வதிக்கப்பட்டதை நாங்கள் பார்க்கிறோமே. இந்த மாதம் கூட கர்த்தாவே, எங்கள் வீடு என்றென்றைக்கும் முன்பாக நிலை நின்று ஆசீர்வதிக்கப்படுவதாக. நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட, எங்கள் வீட்டார் ஆசீர்வதிக்கப்பட, எங்களுக்குள்ள எல்லாவற்றையும் நீர் ஆசீர்வதிக்கப்பட ஆண்டவரே நீர் உதவி செய். இயேசுவின் மூலம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. Have a blessed day. Amen.